அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 2 அத்தியாயம் 45 மற்றும் 46. மங்கையர் திலகமான தேவி மதிமோசம் செய்வாள் என வீரசேகரன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தேவி மாயமாக மறைந்து போய் வெறிச்சென்று கிடக்கும் சிறைக்கூடம் அவனை நோக்கி எள்ளி நகையாடுவது போல தோன்றியது. அவன் பிடித்திருந்த வீர வாள் கூட ஆத்திரத்தால் ஜுவாலை வீசியது. தம்பி, பெண்ணை நம்பாதே என நம் பெரியவர்கள் எவ்வளவுதான் படித்து சொன்னாலும் நாம் பெண்களை நம்பி ஏமாறிக்கொண்டேதான் இருப்போம் என விஷமமாக சிரித்தான் ஜனநாதன். சிறைக்கூடத்தின் கதவை உட்புறமாக தாளிட்டுக் கொண்டு கூடம் எங்கும் அணு அணுவாக பரிசோதித்துக் கொண்டிருந்த வீரசேகரன் பற்களை நரநரவென கடித்தான். அவன் அருகில் கற்சலை போல நின்று கொண்டிருந்த சிவகாமி இன்னது செய்வதென தெரியாமல் மிரள மிரள விழித்துக் கொண்டிருந்தாள். சிறைக்கூடத்தை வீரசேகரன் சோதனையிடுவதற்கு ஜனநாதன் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த தீவர்த்தியின் வெளிச்சம் கூட விஷம ஜுவாலை வீசுவது போல சிறைக்கூடத்தின் இருளில் விளையாடி கொண்டிருந்தது. நான் புத்தி கெட்டவன், நம்பி மோசம் போனேன். இது திட்டமிட்ட சதி, எதிர்பாராத நயவஞ்சகம் என குமரினான் வீரசேகரன். நீ நயவஞ்சகமாக சிறைப்பிடித்து வந்த பசுங்கிளி கூண்டை விட்டு தப்பியோடு நினைக்காமல் சதா அடைப்பட்டு கிடக்கும் என நீ நம்பியிருந்தால் இதைவிட முட்டாள்தனம் உலகில் வேறு எதுவும் இல்லை தம்பி. வஞ்சனையை வஞ்சனையால் தானே வெல்ல முடியும் என சிரித்தான் ஜனநாதன். தேவி இங்கிருந்து எங்கும் தப்பி ஓடியிருக்க முடியாது. சிறைக்கூடத்தின் வாசல் வழியாக தேவி வெளியேறி இருக்கவே முடியாது. 50 முரட்டு காவலர்களையும் என்னையும் தாண்டி கொண்டு அவள் எப்படி ஓடி இருக்க முடியும்? தலை கூந்தலில் சூடி இருந்த மல்லிகை பூ வாசல் புறம் சிதறி விழும்படி இருளில் பாய்ந்து ஓடியிருந்தால் வெளியே நின்ற காவலர்களின் கையில் நிச்சயம் அகப்பட்டு கொண்டிருப்பாளே. நமக்கு வேறு போக்கு காட்டுவதற்காகவே தேவி வாசல் பக்கம் மல்லிகை பூவை விட்டெறிந்திருக்க வேண்டும் என்றான் வீரசேகரன். அப்படியானால் தேவி எப்படி திடீரென இங்கே சிறைக்கூடத்திற்குள்ளேயே மாயமாக மறைந்தாள்? ஒருவேளை தனது பதிவிரதா சக்தியால் அப்படியே நீராவியாக மாறி இருளோடு இருளாக அந்தர் தியானம் ஆகியிருப்பாளோ என விஷமமாக கேட்டார் ஜனநாதன். பதிவிரதை? ஆகா, நரகத்தை விட ஸ்வர்க்கத்தில் உள்ள பாவம்தான் பயங்கரமானது. இவ்வளவு தூரம் பெண்ணுக்கு சபல புத்தி இருக்கும் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என வீரசேகரன் வெறி கொண்டவன் போல உருமினான். நாதன் இல்லாத வேளையில் தேவிக்கு ஒரு குமாரன் ஜனிக்கப் போகிறான் என்று நினைத்து பார்ப்பதை கூட அவன் அருவறுத்தான். அவனது மண்டைக்குள் ஏதோ நெருப்பு ஒளியை கொண்டு கிளறுவதை போல இருந்தது. தம்பி, பெண்களை பூங்குடிகள் என வர்ணிப்பது நமது புராதன காவிய மரபு. சாதாரணமாக பூங்குடி அருகில் உள்ள எந்த குழு கொம்பையும் தழுவிக்கொண்டு படரக்கூடியது. சபல புத்தியுள்ளவர்கள் சந்தர்ப்ப நெருக்கடியில் பழிபாவத்திற்கு கூட அஞ்சுவதில்லை. மேலும் பெண் புத்தி பெண் புத்தி என்று வேறு நாம் கணித்து வைத்திருக்கிறோம் என்றான் ஜனநாதன். இந்த பாவ சின்னத்தை உண்டாக்கிய பாவி யார் என்று தெரிந்தால் என பற்களை கடித்தான் வீரசேகரன். அந்த பாவியை நாம் கண்டுபிடித்து விட்டால் அவன் உலகின் பரிகாசத்திற்கு ஆளாவதோடு நம் விசாரணை சபை முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பயங்கர தண்டனைக்கும் ஆளாவான் என்றான் ஜனநாதன். அருகில் இருந்த சிவகாமியின் முகத்தில் மரண பீதி தாண்டவமாடியது. ஒருவேளை அந்த பேர்வழி யார் என்று கண்டுபிடித்தாலும் அவரை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நம் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளை போன்றவர் எவராவது மாறு வேடத்தில் தேவியிடம் வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவரை கண்டுபிடித்து பரிகாச பொருளாக்க முயல்வீர்களோ என சிவகாமி ஏளனத்துடன் அச்சுறுத்த முயன்றாள். யாராக இருந்தால் என்ன, எங்களுடைய கடமையை நாங்கள் செய்தே தீர வேண்டும். தேவிக்கு உலக அபவாதத்தை உண்டாக்கியவன் யார் என நாங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் காவல்படை அதிகாரி ஏகவாசகருக்கு மட்டுமல்ல, ஜனநாதனின் ஒற்றுப்படைக்கு கூட அவமானம் ஏற்பட்டுவிடும் என்றான் ஜனநாதன். சிவகாமியின் நெஞ்சிலே ஏதோ புலியை கரைத்து விட்டது போல் இருந்தது. வீரசேகரா, தேவி தப்பி ஓடிவிட்டால் உன் தலை பறிபோய்விடும். என் அருமை நண்பனை இந்த சமயத்தில் நான் அனாவசியமாக பறிகொடுக்கவும் விரும்பவில்லை. இன்று இரவு பலருக்கு பரோபகாரம் செய்வதற்காக நான் மாயாவியாக மாறி சில ஏற்பாடுகள் செய்துவிட்டு தயாராகவே வந்திருக்கிறேன் என்று சிரித்தான் ஜனநாதன். தேவி வாசல் பக்கமாக வெளியேறி மறையவில்லை. இந்த சிறைக்கூடத்தில் எங்கோ சுரங்க வழி இருந்திருக்க வேண்டும்.
தீவர்த்தி வெளிச்சம் அணிந்து இருட்டாகி மறுபடி வெளிச்சம் ஏற்பட்ட போது என் கண்முன் இருந்த தேவியை திடீரென காணவில்லை. அந்த இருட்டில் தேவி திடீரென எழுந்து பின்புறமாக ஓடி பூஜை அறைக்குள் தான் புகுந்திருக்க முடியும். பூஜை அறைக்குள் நிச்சயம் ஒரு சுரங்கம் இருந்திருக்கும் என சொல்லிய வீரசேகரன் சட்டென பூஜை அறைக்குள் பாய்ந்து சென்று அங்குள்ள சுவர், தரை முதலானவற்றையெல்லாம் பல தடவைகள் தட்டி சோதித்து பார்த்தான். தேரை நுழையக்கூடிய துவாரம் கூட கல்லில் இல்லையே தம்பி. நீதான் ஒவ்வொரு தினமும் எத்தனையோ தடவை தரை சுவர்களை எல்லாம் தட்டி சோதித்து பார்த்து விட்டாயே. திடீரென கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் உன் மகாவிஷ்ணுவால் கூட சுரங்கம் அமைக்க முடியாது. அதோ எங்கள் விக்னேஸ்வரர் ஒருவரால் தான் முடியும் என விஷமமாக சிரித்தான் ஜனநாதன். இந்த பூஜை அறையில் எல்லா இடத்தையுமே சோதித்து விட்டேன், இன்னும் ஒரே ஒரு இடத்தை தான் சோதிக்கவில்லை என வீரசேகரன் சொல்லிவிட்டு அங்குள்ள விக்னேஸ்வரரின் பீடத்தை நோக்கி பாய்ந்தான். பீடத்தின் அருகில் ருத்ராட்ச மாலையின் கொட்டை ஒன்று உதிர்ந்து கிடந்தது. முந்தைய இரவில் சுந்தர ஜோதிடர் சுரங்க வழியாக தலை நீட்டிய போது அருகில் இருந்த குத்துவிளக்கு ஒன்றில் அவருடைய ருத்ராட்ச மாலை சிக்கிக்கொண்டு அவசரத்தில் இழுபட்ட போது கீழே கலன்று விழுந்த கொட்டை அது. அதை தேவியோ ஜோதிடரோ கவனித்திருந்தால் அல்லவா அந்த கொட்டையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருப்பார்கள். அதை எடுத்து சோதித்து பார்த்த வீரசேகரின் முகம் சுரீரென பிரகாசம் அடைந்தது. சுந்தர ஜோதிடரின் பிரகாசமான வெளிகளும் எந்த பெண்ணின் நெஞ்சையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய அவரது வசீகரமான பார்வையும் கூட அவனுக்கு சட்டென நினைவு வந்தது. என்ன தம்பி, தேவேந்திர பூபதி கௌதம மகரிஷி போல மாறுவேடம் தரித்து அகல்யாவின் குடிலுக்கு வந்த கதை ஞாபகம் வருகிறதோ உனக்கு? தேவேந்திரன் பூனையாக நழுவ முயன்ற கதை இன்னும் விசித்திரமானது இல்லையா என கேட்டான் ஜனநாதன். நான் அமிர்தம் என்று நம்பியது எல்லாம் விஷம் கலந்திருக்கிறது, அதுவும் சாதாரண விஷம் அல்ல, திட்டி விஷம் என வெறி கொண்டவன் போல கூவினான் வீரசேகரன். அந்த திட்டியின் விஷமோ தன்னை விடுவிக்கக்கூடிய எந்த விஷத்தையும் அமிர்தம் என ஏற்க தயாராக இருந்திருக்கும் என்றான் ஜனநாதன். வீரசேகரனோ பிள்ளையார் பீடத்தை ஆத்திரத்தோடு அங்கும் இங்கும் அசைத்து பார்த்தான். வீரசேகரா, வீர வைஷ்ணவனான நீ எங்கள் சைவ மதத்தின் செல்ல பிள்ளையாரை பீடத்தோடு பிடுங்கியும் எடுத்து விடுவாய் அல்லவா? சைவ பழமான ஏகவாசகர் கேட்டால் பிள்ளையார் பீடத்தின் அடியில் சுரங்கம் இருக்கலாம் என்று சந்தேகித்ததாக கூறுவாய் இல்லையா என ஜனநாதன் அவனை தூண்டிவிட்டான். இந்த பிள்ளையார் பீடத்திற்கு அடியில் ஏதாவது ரகசிய சுரங்க வழி நிச்சயம் இருந்திருக்கும். அது எங்கே போய் முடிகிறது என பார்த்தால் தேவி போன சுவடும் தெரிந்துவிடும். தேவியும் குமாரனும் மறுபடி நம்மிடம் அகப்பட்டு கொண்டு விடுவார்கள் என வீரசேகரன் சொல்லிக்கொண்டே மிகுந்த பிரயாசைப்பட்டு பிள்ளையாரை பீடத்தோடு நகர்த்தி வைத்தான். அங்கே ஒரு சிறு சுரங்க துவாரம் தென்பட்டது. உடனே வீரசேகரன் பூஜை அறையின் கதவை உட்புறமாக தாளிட்டு கொண்டு சுரங்க வழியில் இறங்க தயாரானான். சிவகாமி, நீ இங்கேயே காவல் இரு, தப்பியவர்களை நாங்கள் மறுபடி சிறைப்பிடித்து வருகிறோம் என வீரசேகரன் கூவிய வண்ணம் சுரங்க வழியில் இறங்கினான். ஜனநாதன் அவனை பின்தொடர்ந்து சர்வ அலட்சியமாக அந்த சுரங்க வழியில் இறங்கினான். அவர்கள் போனதும் சிவகாமியோ அந்த இடத்தை விட்டு பரபரவென எழுந்து சிறைக்கூடத்தின் வாசல் வழியாக வெளியே பாய்ந்தோடினாள். மனித மிருகம் போல வீரசேகரன் வெறி கொண்டவனாக சுரங்க வழியில் இறங்கி தட்டு தடுமாறியவாறு போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு தீவர்த்தி வெளிச்சம் காட்டியவாறு பின்தொடர்ந்த ஜனநாதனோ ஊர்மிளாவின் நினைப்பை வீரசேகரனுக்கு அதிகமாக தூண்டி பிரகாசிக்க செய்து கொண்டே வந்தான். நான் ஊர்மிளாவை மறந்தாலும் நீ மறக்க விட மாட்டாய் போல் இருக்கிறதே ஜனநாதா. நாம் இப்போது போகும் வேலை என்ன? இப்போது நீ ஊர்மிளாவின் பேச்சை எடுக்க வேண்டியதின் அவசியம் என்ன என கேட்டான் வீரசேகரன். நீ எப்போது ஊர்மிளாவை மறந்திருந்தாலும் இப்போது அவளை நினைவுபடுத்துவது மிக மிக அவசியமாகும் தம்பி என சிரித்தான் ஜனநாதன். ஏன்? தேவிக்கு அபவாதம் உண்டாக்கியவன் என குற்றம் சாட்டி சுந்தர உபாத்தியாயரை இப்போது நாம் பிடித்து கொடுத்தோமானால் அரசாங்கம் அவரை ஒழித்து கட்டிவிடும். அதனால் நமது கௌரவ பட்டயங்கள் உயர்வது மட்டுமல்ல, உன் காதல் விஷயத்திலும் பெரிய மாறுதல் ஏற்படும் என்றான் ஜனநாதன். சுந்தரவாத்தியாருக்கும் ஊர்மிளாவின் காதலுக்கும் என்ன சம்பந்தம் என கலவரத்துடன் கேட்டான் வீரசேகரன்.
காதல் துறையில் போட்டியாளாக கருதப்பட்டவர் சுந்தர ஜோதிடர். அவருடைய உயிரை ஒழித்து கட்ட இப்போது உனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என சிரித்தான் ஜனநாதன். திடுக்கிட்டான் வீரசேகரன். நீ என்ன சொல்கிறாய் ஜனநாதா? சுந்தர ஜோதிடரும் சுந்தர உபாத்தியாயரும் ஒரே பேர் வழிதான் என்பது உனக்கு தெரிந்து விட்டதா என்று அவன் பீதியுடன் கேட்டான். ஜனநாதன் கலகலவென சிரித்தான். ஜனநாதனுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஊர்மிளாவிடமிருந்து சுந்தர ஜோதிடரை பிரித்து வைப்பதற்காக அவரை உபாத்தியாயராக உருமாற்றி இங்கே சிறைக்கோட்டத்தில் கொண்டு வந்து அடைத்து வைத்தாய். இப்போது நேரே பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்கு பதுங்கியிருக்கும் சுந்தரர் மீது சதி குற்றம் சாட்டி இப்போதே அவருடைய தலையை நீ வெகு சுலபமாக வெட்டியும் எரிந்து விடலாம். அதற்கு உனக்கு சன்மானமும் கிடைக்கும். துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலரான உன் மகாவிஷ்ணு உனக்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் பார்த்தாயா என்றான் ஜனநாதன். இல்லை, தேவி மீது அவருக்கு எல்லோரையும் போல ஒருவித கழிவிறக்கம் இருந்து வந்தது உண்மைதான். ஆனால் அவர் மீது சதி குற்றம் சுமற்றி அவருடைய உயிரை அளிக்க என் மனம் துணியவில்லை. ஆமாம், உன் மனம் துணியாது. பூவோடு சேர்ந்த நீயும் கொஞ்சம் புத்திசாலியாகிவிட்டாய். இப்போது நீ சுந்தரரை பிடித்து கொடுத்தால் ஊர்மிளா என்ன நினைப்பாள் தெரியுமா? நீ பொறாமையினால் அவர் மீது அபர்ணம் சுமத்தி அவரை ஒழித்து கட்டினாய் என்றுதான் எண்ணுவாள். அதன் பிறகு ஊர்மிளாவின் நெஞ்சில் உனக்கிருக்கும் துளி இடம் கூட பறிப்போய்விடும். நெஞ்சிலே இரத்த கரையுடன் காதலியின் வீட்டுப்படியை கூட நீ மறுபடியும் மிதிக்க முடியாது. ஏனெனில் பொறாமைக்காரனையும் கொலைகாரனையும் எந்த பெண்ணும் காதலிக்க விரும்ப மாட்டாள் என்று விஷயத்தை திரித்து விட்டான் ஜனநாதன். இந்த சுரங்க வழி இருப்பதை எப்படியும் நம் அரசாங்கத்திற்கு நான் அறிவித்தாக வேண்டும். இன்று இரவு இல்லாவிட்டாலும் நாளை காலையிலாவது அதிகாரிகள் சுந்தர உபாத்தியாயரை கைப்பற்றி தண்டித்து விடுவார்கள் என்றான் வீரசேகரன். சுந்தரரை யார் தண்டித்தாலும் நீ ஊர்மிளாவின் காதலை இழந்து விடுவாய். அவரை இங்கே இழுத்து வந்து அபாயத்தில் நீதான் மாட்டி வைத்தாய் என அவள் எண்ணுவாள். அதற்கு அனுசரணையாக உன் அருமை நண்பன் ஜனநாதனின் சூழ்ச்சியும் அலாதியாக கலந்திருக்கும் என்றும் அவள் நிச்சயிப்பாள் என்று ஜனநாதன் சொல்லியவாறே அவனின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். சரத்கால சந்திரோதயம் போல வீரசேகரின் முகம் சந்திரகரணம் பிடித்தது போல இருள் கவியது. இன்று இரவே சுந்தர குருசுவாமி யாருக்கும் தெரியாமல் இந்த சிறைக்கூடத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அஞ்சுக்கோட்டையான் அஞ்சுதலை பாம்பாயிற்றே. ஈ காக்கையை கூட இன்று இரவு தன் சிறைவாசல் வழியாக வெளியேறி விடமாட்டேனே. உன்னையும் என்னையும் போன்ற சோழ அதிகாரிகளை கூட இன்று இரவு அவன் தன் வாசல் வழியாக வெளியேறிவிடக்கூடாது என்பது நமது காவல் படை ஏகவாசகரின் உத்தரவாயிற்றே. அவ்வாறு இன்று இரவு யாரையாவது வெளியேற அனுமதிப்பானேயாகில் நாளை சூரியோதயத்தில் அஞ்சுக்கோட்டையான் தலைக்கு யமன் காத்திருப்பானே. சுந்தர குருவிற்காக அவன் தன் உயிரை தியாகம் செய்ய முன்வருவானா? நான் குருவாக நியமித்தவர் என்பதற்காகவே சுந்தர உபாத்தியாயர் மீது வன்மம் பாராட்டுபவனாயிற்றே அவன் என மருகினான் வீரசேகரன். வீரசேகரா, அந்த அஞ்சுதலை பாம்பு கருடனை கண்டது போல அஞ்சுகிற அதிசயம் நடக்கிறது என வைத்துக்கொள். ரகசியமாக உன் சுந்தரரை அஞ்சுக்கோட்டையான் கைகூப்பி தொழுது சிறிதும் அச்சமில்லாமல் கூட்டிக் கொண்டு போய் தன் வாசல் வழியாகவே வெளியேறச் செய்கிறான் என வைத்துக்கொள். அதற்கு சன்மானமாக பதவி உயர்வையும் எதிர்பார்க்கிறான் என வைத்துக்கொள். மாய மந்திரம் போட்டாலும் அந்த மகாமுரடன் சிறிதும் அசைய மாட்டானே. மாய மந்திரத்தாலும் நடக்க முடியாத அதிசயம் இந்த ஜனநாதனின் தந்திரத்தால் நடந்துவிட முடியும். மகா புத்திசாலியையும் மகா முட்டாளாக்கும் சக்தி இந்த ஜனநாதனுக்கு உண்டு என்றால் அந்த மகாமுரடன் எனக்கு எம்மாத்திரம்? அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் தம்பி. உன் காதலுக்கு இந்த அற்ப உதவி கூட நான் செய்யவில்லை என்றால் நீ எனது அரிய நட்பை பெற்றிருந்தும் என்ன பயன்? ஆனால் ஜனநாதா, தம்பி, உன் சுந்தரரின் வெளியேற்று படலம் உன் கடமை உள்ளத்திற்கு விரோதமான காரியம் என்று எண்ணுகிறாயா? அப்படியானால் சுந்தரர் சதிகாரர் என்பது உன்னுடைய சம்பூரண அபிப்பிராயமா? இல்லை இல்லை, தாயை காண வேண்டும் என்ற குமாரரின் தவிப்பையும் சுந்தர ஜோதிடர் கவனித்திருப்பார். தாயுள்ளத்தின் தவிப்பையும் யோகித்திருப்பார். அந்த இருவரும் சந்திக்க ஏதாவது மறைமுகமாக செய்ய முயன்றிருப்பாரே தவிர நேர்முகமாக எவ்வித சதியிலும் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார் என்றான் வீரசேகரன்.
அவ்வாறு கடமை உள்ளத்திற்கு சமாதானம் சொல்லிக் கொள்வதுதான் புத்திசாலிகளுக்கு அழகு என ஜனநாதன் சொல்லிவிட்டு தீவர்த்தி ஏற்றிய வண்ணம் அவனுக்கு முன்பு நடக்கலானான். ஜனநாதா, இதயத்திற்கு இதயம் பரிந்து உதவுவதுதான் நட்பு. முகத்திற்கு முகம் ஏற்படுவது நட்பல்ல. திருவள்ளுவர் வகுத்த நட்பு இலக்கணத்தை உன்னிடம்தான் நான் அனுபவபூர்வமாக காண்கிறேன். அவ்வளவு தூரத்திற்கு என் நட்பை நம்பிவிடாதே. என்னை கேட்காமல் சுந்தர ஜோதிடரை இங்கே குருவாக கொண்டு வந்து அமர்த்தினாய் என்கிற ஆத்திரத்தினால் இவ்வாறு அவருடைய வெளியேற்ற படலத்திற்கு நான் வழிவகுத்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், நீயே அவரை இந்த அபாயத்தில் அகப்பட வைத்தாய் என சொல்ல போகிறாயா? அவ்வாறு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் என் பேச்சை கொண்டு எதையும் தீர்மானித்து விடாதே. ஏனெனில் எதையும் சமயத்திற்கு தகுந்தாறு போல என் இஷ்டம் போல திருத்திக் கொள்ளக்கூடிய நாரதர் நான். பேசிக்கொண்டே அவ்விருவரும் சுரங்க வழியின் முடிவில் பாதாள கிடங்கை அடைந்த போது அங்கே பதுங்கி இருக்கும் தேவியையும் குமாரனையும் சிறைப்பிடித்துக் கொண்டார்கள். பாதாள கிடங்கு மேலே பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு சுரங்க துவாரம் இருக்கிறது என்பதையும் வீரசேகரன் கண்டுபிடித்து விட்டான். சுந்தர ஜோதிடரை எதுவும் செய்து விடுவார்களோ என்று பயந்த தேவி, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் ஒரு குற்றமும் அறியாதவர், நான் தான் பாவி, வஞ்சித்து விட்டேன் அவரை. அவருக்கு பிராணஹானி ஏதாவது நேர்ந்தால் நான் உபவாசம் இருந்தே உயிர் நீத்து விடுவேன் என பதறினாள். சுந்தர ஜோதிடரை நம் வீரசேகரன் பிடித்துக் கொடுக்க மாட்டான். காதலின் சக்தி அவனுக்கு நன்றாக தெரியும் என்று சிரித்தான் ஜனநாதன். வீரசேகரனோ அருவருப்புடன் ஒரு முறை தேவியை உற்று பார்த்துவிட்டு அவளையும் குமாரனையும் வால்முனையில் அழைத்துச் சென்று அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிறைக்கோளத்தில் காவல் இருக்க தீர்மானித்தான். ஜனநாதனோ சிறிது நேரத்தில் வீரசேகரனை விட்டு பிரிந்து எங்கோ மாயமாக மறைந்து விட்டான். பிள்ளையார் கோவிலின் இருளில் சுந்தர ஜோதிடரோ மரண பீதியோடு விழித்துக் கொண்டிருந்தார். கோயிலுக்கு வெளியே அஞ்சு கோட்டையான் அவ்வப்போது உருமும் சப்தங்கள் மரண தேவனின் கர்ஜனைகள் போல சுந்தரரின் நெஞ்சில் ஊடுருவின. அடுத்த கணம் என்ன ஆகுமோ என எண்ணவும் பயந்தவராக அவர் நடுநடுங்கிக் கொண்டிருந்த போது அவர் அருகில் ஓர் உருவம் இருளோடு இருளாக பதுங்கி வந்து நின்றது. அந்த உருவினன் ஜனநாதன் தான் என்று சொல்ல தேவையில்லை. அவன் உருத்தெரியாமல் வந்து சுந்தரரின் கைக்குள் ஓலைச்சுருள் ஒன்றையும் முத்திரை மோதிரத்தையும் திணித்துவிட்டு, குருசுவாமி, இந்த ஓலைச்சுருளை நீர் பிரித்து பாராமல் முத்திரை மோதிரத்துடன் அஞ்சு கோட்டையானிடம் கொண்டு போய் நீட்டும். ஆனால் அவன் முகத்தை நிமிர்ந்து பாராதீர். ஏதோ செய்யத்தகாத காரியத்தை செய்து விட்டவர் போல தலை குனிந்து நில்லும். அகல்யாவின் குடிசையை விட்டு பூனையாகி வெளியேற முயலும் தேவேந்திரனை போலவே உம்மை உருவகப்படுத்தி கொள்ளும். உமது நிலை கண்டு அஞ்சு கோட்டையான் முதலில் சற்று தயங்கினாலும் இறுதியில் அவனே உம்மை கொண்டு போய் பந்தனோபாசாரத்துடன் வெளியேற்றி விடுவான் என அவருடைய காதுக்குள் மெல்ல சொல்லிவிட்டு மாயாவி போல அந்த இருளில் மறைந்து விட்டான். நீ யார் என சுந்தரர் ரகசியமாக கேட்ட கேள்வியை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் பறந்து விட்டான். சுந்தரரின் நெஞ்சில் பெரியதொரு குழப்பமும் போராட்டமும் எழுந்தது. அந்த மாயாவியை நம்பலாமா? ஓலைச்சுருளை அஞ்சு கோட்டையானிடம் நீட்டினால் என்ன நடக்கும்? இதில் ஏதாவது எதிரிகளின் சூழ்ச்சி கலந்திருக்குமோ? தமக்கு உதவ வந்த மாயாவி வகையாளியா அல்லது இனம் தெரியாத உளவாளியா என்றெல்லாம் குழம்பிய சுந்தர ஜோதிடர் தலைக்கு மேலே போகிற வெள்ளம் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்ற முடிவிற்கு வந்துவிட்டார். அந்த மாயாவி சொன்ன பிரகாரமே சுந்தர ஜோதிடர் அணுவளவும் பிசகாமல் செய்தார். சுந்தரர் தலை குனிந்தவாறு நீட்டிய ஓலைச்சுருளையும் புலி லட்சணை பொறித்த முத்திரை மோதிரத்தையும் அஞ்சு கோட்டையான் உற்று பார்த்தபோது அவனுக்கு வியப்பு மேலிட்டது. அந்த ஓலைச்சுருளை பிரித்து படித்த போதோ அஞ்சு கோட்டையானின் உருமல் எல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் மறைந்து அவனுக்கு உடம்பெல்லாம் உதறல் எடுத்தது. அந்த ஓலையில் பின்வரும் வாசகம் எழுத்தாணியால் எழுதப்பட்டிருந்தது. ராஜகாரியமாக எழுதப்பட்ட ரகசிய ஓலை. சிறைக்கூட்டத்தில் சுந்தர குரு சுவாமியாக மாறு வேடம் புனைந்து ஒரு காரியத்தின் நிமித்தம் தங்கி இருப்பவர் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளே ஆவார். இது ரகசியம். இந்த ஓலையை படிப்பவரை தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் எட்டக்கூடாது. கோட்டையை விட்டு குருசுவாமி எப்போதாவது தம்மை இன்னாரென காட்டிக் கொள்ளாமலே வெளியேறும்படியான தேவை ஏற்படலாம்.
அப்போது இந்த ஓலையும் சக்கரவர்த்திகளின் முத்திரை மோதிரமும் எந்த அதிகாரியின் கையிலாவது கொடுக்கப்பட்டால் அந்த அதிகாரி உடனே குருசுவாமியை ரகசியமாக வெளியேற்ற சகல விதமான பிரயாசைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நெருக்கடியான நேரத்தில் இந்த ஓலையை பொருட்படுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பிற்பாடு என்ன நேரிடும் என சொல்ல தேவையில்லை. இதில் சம்பந்தப்படுகிற அதிகாரி சிறை விதிகளை மீறுவதினால் தற்காலிகமாக தண்டனைகள் அனுபவிக்க நேர்ந்தாலும் கூட பிற்பாடு அவருக்கு சக்கரவர்த்திகளிடமிருந்து நேர்முகமாக சம்பிரதாய மன்னிப்பு வருவதோடு மறைமுகமான பல அனுகூலங்களும் கிடைக்கும். எழுதினால் அகல்யா. மேற்கூறிய அந்த ஓலையை படித்ததும் அஞ்சு கோட்டையானுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவன் கலவரமடைந்த குரலில் சுந்தரகுருவை நோக்கி, இதோ வந்துவிட்டேன் என பணிவுடன் கூறிவிட்டு ஓடினான். எதிரே இருளில் ஜனநாதன் விஷமச் சிரிப்புடன் எதிர்பட்டான். என்ன அஞ்சு தலையா, புற்று பாம்பு வெளிக்கிளம்பி விட்டதா என கேட்டான் ஜனநாதன். யார் புற்று, யார் பாம்பு? அது யாராகவும் இருக்கலாம், சுந்தரவாத்தியாராகவும் இருக்கலாம். அவர் ஒரு வேடத்தாரியாக இருப்பாரோ என்ற சந்தேகம் இப்போதுதான் எனக்கு தட்டியது. ஏனெனில் நீ கருடாழ்வார் போல அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தாய். பொழுது விடியட்டும், அவரை 4 பேருக்கு மத்தியில் வைத்து 4 விதமாக பரிசோதித்து விடுவோம் என்றான். அஞ்சு கோட்டையார் முகத்தில் பீதி அதிகரித்தது. சுந்தர குருசுவாமி பொழுது விடுவதற்குள் வெளியேறி விடுவதுதான் நல்லது. ஆனால் சட்டென அஞ்சு கோட்டையானுக்கு ஒரு யோசனை உதித்தது. அவன் தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை அவன் கண் முன் நீட்டி, இது உங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளின் முத்திரை மோதிரமா ஜனநாதா என கேட்டான். ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. இந்த மோதிரம் எப்படி உன் கைக்கு வந்தது? எங்கள் சக்கரவர்த்திகள் கொடுத்தாரா? இனிமேல் உனக்கென்ன, உயர்ந்து விடுவாய் கோபுரம் அளவு. இந்த மாபெரும் பாண்டிய நாடு எங்கள் சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு மண்டலமாக இணைக்கப்பட்டால் நீதான் எங்களை எல்லாம் விட பெரிய மண்டல அதிகாரி ஆவாய். ஆனால் உனக்கேன் அவ்வளவு தூரம் எங்கள் சக்கரவர்த்திகள் கருணை காட்ட வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை என்றான் ஜனநாதன். அஞ்சு கோட்டையான் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். அகல்யாவை பற்றி ஜனநாதரின் அபிப்பிராயம் என்னவோ? சாப விமோச்சனத்திற்காக ஸ்ரீ ராமபிரானின் பாத துளிகளை எதிர்பார்த்து கிடக்கும் அகல்யாதானே. சிறையில் அகல்யா சிறிதும் கவலை இல்லாமல் சதா காலமும் சிரித்துக் கொண்டிருக்கிறாளே, அதன் காரணம் என்ன? எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கும் என நம்பிக்கொண்டிருக்கிறாள். தற்கால தண்டனையை பற்றி கவலைப்படாவிட்டால் எதிர்காலத்தை பற்றி எவளுக்கும் சிரிப்புதான் வரும். அகல்யாவை சக்கரவர்த்திகள் எதற்காக மன்னிக்க வேண்டும்? மன்னித்தே தீரும்படியான ஓர் அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். தான் சதிகாரி என பலர் அறிய அகல்யா பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாள். அதற்கான தண்டனையையும் சர்வ அலட்சியமாக ஏற்றுக்கொண்டாள். ஆனால் தேவியிடம் கொண்டு போன தேங்காய்களுக்குள் என்ன விதமான சதி ஓலை இருந்தது என்பதை மட்டும் சொல்ல மறுத்தாளே. ஒருவேளை அது காதல் ஓலையாகவும் இருந்திருக்கலாமோ? அந்த ஓலை எவர் கையிலும் அகப்படாதவரை அது எவ்விதமான ஓலையாகவும் இருந்திருக்கலாம். தேவிக்கு ஒரு புத்திரியோ புத்திரனோ பிறக்கப் போகிறதே, அதற்கு தந்தை யாராக இருக்கும் என ஏளனமாக கேட்டான் அஞ்சு கோட்டையான். சிறையிலே சஞ்சரிக்கும் ஒரு மாகாண பலர்தான் என அதற்கு அலட்சியமாக பதிலளித்தான் ஜனநாதன். தேவி எப்படி இத்தகைய அவமான சின்னத்தை ஏற்க துணிந்திருப்பாள்? பிராணாபதியின் வாழ்விற்காகவும் பாண்டிய நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் ஓர் ராஜபத்தினி எவ்விதமான தாழ்வை ஏற்கவும் துணிந்து விடுவாள் என்பதில் அதிசயம் ஒன்றுமில்லை என அழுத்தம் திருத்தமாக கூறினான் ஜனநாதன். அப்படியானால் உங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் என அஞ்சு கோட்டையான் மேலே சொல்ல முடியாமல் வாய்க்கூசி நின்றான். அஞ்சு தலையா, இதற்கு மேல் எதையும் நான் யூகிக்க விரும்புவது புத்திசாலித்தனமல்ல. இதுவரை உனது கேள்விகளுக்கு பதில் சொன்னதே ஜனநாதனின் தரத்திற்கு ஏற்றதல்ல என சொல்லிவிட்டு எங்கோ போய் இருளில் மறைந்தான் ஜனநாதன். சுந்தர ஜோதிடரிடம் அஞ்சு கோட்டையான் திரும்பி வந்தபோது அவரிடம் அழாத குரலில் ஏதோ கெஞ்சி கேட்டுக் கொண்டிருந்தாள் சிவகாமி. சக்கரவர்த்திகளே, மன்னித்தேன் என ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.
என் தங்கை அகல்யா வெகுளி பெண். தேவியை முன்னிட்டுதான் என் தங்கை சிறையில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே உறவு அவள் ஒருத்தி மட்டுமே என பிதற்றும் சிவகாமியின் அழுகை அதிகரித்து விடு போல் தோன்றியது. அவளின் பிதற்றலை கவனித்த போது சுந்தர உபாத்தியாயர் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் தான் என அஞ்சுக்கோட்டையான் ஊர்ஜிதமே செய்து கொண்டான். அதன் பிறகு நிலைமையை சமாளித்து சுந்தரரை ரகசியமாக வெளியேற்றி சோழ மன்னன் அலாதியான அபிமானத்தை சம்பாதிக்கும் வழியில் இறங்கலானான் அஞ்சுக்கோட்டையான். சிவகாமி, அவரை தொந்தரவு செய்யாதே. உன் காவல் வேலையை கவனிக்கச் செல். உனக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டுமென்றால் நானே அவரிடம் சொல்லிக் கொள்கிறேன் என அவளை அஞ்சுக்கோட்டையான் அப்புறப்படுத்திவிட்டு அவரை ரகசியமாக தனது சிறு வாசலின் அருகில் அழைத்துச் சென்றான். அங்கே காவல் இருந்த முரட்டு வீரர்கள் யாரையுமே வெளியேற விடக்கூடாது என கடும் உத்தரவை தலைமீது கொண்டு ஆந்தைகள் போல கொட்ட கொட்ட கண் விழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் தலைமை அதிகாரியான அஞ்சுக்கோட்டையானே சுந்தரரை அழைத்து வந்து வாசல் வழியாக வெளியே கடத்தும் போது அந்த காவலர்களால் தடுக்க முடியுமா என்ன? சிறைக்கோட்டையை விட்டு சுந்தர ஜோதிடர் வெளியேறி இருளில் மறைந்து போனதை சிறு வாசல் காவலர்கள் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அதுபோல மௌனமாக தூரத்தில் நின்று மாயாவி போல கவனித்துக் கொண்டிருந்த ஜனநாதன் இருளை கிழித்துக் கொண்டு தேவியின் சிறைக்கூடத்திற்கு சென்று அங்கே பூஜை அறையில் காத்திருந்த வீரசேகரனை அடைந்தான். மருண்ட கிளிகள் போல தேவியும் குமாரனும் அடிபட்டிருக்கும் பூஜை அறையில் வீரசேகரன் உருவிய வாளுடன் காவல் புரிந்து கொண்டிருந்தான். வீரசேகரா, இனி இன்றைய உனது வீர பிரதாபங்களை அதிகாரிகள் அனைவருக்கும் பறைசாற்றலாம். தேவைப்பட்டால் என் புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து நீ பெருமையடித்துக் கொள்ளலாம் என்றான் ஜனநாதன். வீரசேகரன் முகம் பிரகாசம் அடைந்தது. அதில் அரைக்குறையாக தேங்கி நின்ற கேள்விக்குறியை ஜனநாதன் கவனித்தான். சுந்தரகாண்டம் சம்பூரணமாக முற்று பெற்றது தம்பி என சிரித்தான் ஜனநாதன். இனி அடுத்தது என்ன என வீரசேகரன் புன்னகையுடன் கேட்டான். அடுத்தது என்ன? சவிஸ்தாரமாக பாலகாண்டம் ஆரம்பமாக வேண்டியதுதான் என சொல்லிவிட்டு கலகலவென சிரித்த ஜனநாதன் கடைக்கண்ணால் தேவியை கவனித்தான். இத்துடன் வீரபாண்டியன் மனைவி இதில் இரண்டாவது பாகமான சுந்தரகாண்டம் இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மூன்றாவது பாகத்தில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.